ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் ஆஸ்திரேலியாவில் அட்லீஸ்ட் சிட்னியில் என்ன மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் நான் இங்கே வாங்கி வச்சுருக்கிறது. இதுக்கு பேர் பான் ஷோக்கோலா. இப்போ பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக ஆஸ்திரேலியா சிட்னியில் அட்லீஸ்ட் ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபுல்லாக சிட்னியில் தான். நான் நினைக்கிறேன் சிட்னியில் மட்டும் இல்லை, மெனி அதர் டெவலப்பிங் கண்ட்ரீஸ், இந்த ஃப்ரான்ஸு, இந்த மாதிரி வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து லிட்ரலாக பிரேக்கிங் த ஃபாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. அது பெருசாக அதுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஒரு சின்ன க்ரோசாண்ட் எடுத்துக்குவாங்க, சின்ன க்ரோசாண்ட் மாதிரி, அப்புறம் ஒரு காஃபி, அதோடவே முடிஞ்சிடும் நிறைய பேரோட பிரேக்கிங் த ஃபாஸ்ட். லைக் லிட்டராக வந்து நம்ம உண்ணாவிரத்தை வந்து முடிச்சுக்கிறோம் அப்படின்னு நினச்சோன்னா என்ன, ஒரு ஸ்வீட் எடுத்து முடிச்சுப்போம்பா, அப்படி கிட்டத்தட்ட அதே ஐடியா தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து காலையில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஓகே, நைட்டு ஃபுல்லாக வந்து உண்ணாவிரதம் இருந்த மாதிரியும், காலையில் அந்த உண்ணாவிரதத்தை அப்படியே லைட்டாக ஏதாவது சாப்பிட்டு முடிச்சுக்கிற மாதிரியும், மெயின் வந்து மீல் வந்து இது லஞ்சு டின்னரு அதுதான் வந்து மெயினுங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இங்கே யாருமே வந்து பெருசாக நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி இட்லி, தோசை, உப்புமா, பொங்கல் அதுக்குன்னே வந்து ஒரு 2-3 மணி நேரம் வேலை செய்ய வரும். சிம்பிளாக பேக்கரி ஐட்டம்ஸ் அவ்வளோதான். ஒரு பேக்கரிக்குள்ளே போவாங்க, ஓகேப்பா ஆல்மண்ட் க்ரோசாண்ட்டு, இது இல்லைனா ஹேம் அண்ட் சீஸு க்ரோசாண்ட்டு, இல்லைன்னா இது மாதிரி நான் காட்டுறேனே, இது மாதிரி பான் ஷோக்கோலா, அந்த மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு டிப்பிக்கல் ஆஸ்திரேலியன் கெஃபே, மார்னிங் கெஃபே பிரேக்ஃபாஸ்ட் பிளேஸு பேக்கரி எப்படி இருக்கும் அப்படி. அதுக்காக வந்து இதை மட்டுமே தான் அவங்க சாப்பிடுவாங்கன்னு நான் சொல்லலை. நிறைய இருக்குது, நிறைய விதமான என்ன சொல்கிறது, அவகாடோ டோஸ்ட்டு, அந்த மாதிரியான எக்ஸ் பெனடிக்ட், அந்த மாதிரியான இது எல்லாமும் இருக்குது. அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற மக்கள் வந்து வீக்கெண்ட்ஸில், சாட்டர்டே சண்டேயில் சாப்பிட்ருவாங்க. அது வீக் டேஸில் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. பட் மோஸ்ட்லி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேக்கரிக்குள்ளே போவாங்க, ஒரு காஃபி ஒன்று வாங்குவாங்க, அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஸ்நாக் மாதிரி ஒன்று வாங்கிட்டு முடிஞ்சு, அதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. காஃபி தான் மெயின். இதெல்லாம் கூட ஸ்நாக்லாம் கூட செகண்ட் தான். சில பேர் வெறும் காஃபி மட்டுமே குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கிறவங்களா இவ்வளோ பெரிய காஃபிலாம் வாங்கிட்டு போவாங்க. அது பொழுதுக்கும் உட்காந்து நாள் பூரா உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. சில பேர் ஏதாவது ரொம்ப லாங் ட்ரைவ் போனோன்னா பெருசாக ஒரு காஃபி வாங்கிக்கிறது, ட்ரைவ் பூரா அப்படியே சிப்படிச்சுட்டே போகிறது, அந்த மாதிரி. சரி, எனஃப் ஆஃப் த பேச்சு. இப்போ நான் வந்து இதை பாருங்க, இங்கே இருக்கா டிப்பிக்கலாக இங்கே சிட்னியில் வந்து இதுதான், இப்படி தான் இருக்கும் ஒரு கேஃபே. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் பார்க்கலாம். நான் சொல்கிறது 90% ஆஃப் த கேஃபேஸ். இதெல்லாம் எப்படின்னா காலையிலேயே ஆரம்பிச்சிருவாங்க. சில கேஃபேஸ்லாம் மேபி 7 மணிக்கெலாம் கூட ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். 3 மணிக்கெல்லாம் இழுத்து மூடிடுவாங்க, 3-3:30 அதுக்கு மேலே நீங்கள் பார்க்கவே முடியாது. ஈவினிங் காஃபிங்கிறத மேட்ரே கிடையாது இங்கே. ஈவினிங்கெலாம் வந்து டின்னர் 5 மணி 5:30 டின்னரே ஆரம்பிச்சிருவீங்க. சரக்கு, வைனு, அந்த மாதிரி தான். மதியத்துக்கு மேலே நோ கெஃபைன் ரிலேட்டட் ட்ரிங்க்ஸ், ஒன்லி பூஸ், அந்த மாதிரி. காஃபி பாருங்க, ஒரு 360 டிகிரி வியூ காட்டுறேன். இந்த கேஃபே, பர்டிகுலர் கேஃபே வந்து நான் லைக்கார்ட்னு ஒரு இடத்துல தங்கியிருந்தப்போ நான் அடிக்கடி விசிட் பண்ணுற கேஃபே இது இப்படி தான் இருக்கும். ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஒன்றும் பெரிய நிறைய சீட்ஸ்லாம் இருக்காது. சும்மா இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு மாதிரி இட்டாலியன் ஸ்டைல் கேஃபே. இட்டாலியன் ஸ்டைல் கேஃபேஸ்லாம் வந்து ரொம்ப பாப்புலர் சிட்னியில். ஏன்னா இட்டாலியன் காஃபி வந்து இட்டாலியன்ஸ் நோன் ஃபார் இட்டாலியன் காஃபி இல்லை, அது வந்து கோல்ட் ரஷ் அப்படி இப்படிங்கிறாங்க. அந்த டைமில் இது நிறைய இட்டாலியன் மைக்ரன்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்க போல இருக்குது. எக்கச்சக்கமான இட்டாலியன் கேஃபேஸ் இருக்குது. இது நான் போனதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் காஃபீஸ் தட் ஐவ் ஹேட் இன் சிட்னி சோஃபார் அப்படின்னு சொல்லலாம். அது பேர் லொகாந்த்ரோ அப்படின்னு பேர். இது பாருங்கள், இதுதான் இப்படி தான் இருக்கும். இவ்வளோ தான் இந்த பேக்கரி ஐட்டம்ஸு.
கேக்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். கேக்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது சின்ன சின்ன அந்த ப்ரியோஷ் பன்னு, இந்த க்ராசாண்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து லைக் இந்த மாதிரியான சாண்ட்விச், குயிக் ஸ்நாக் சாண்ட்விச் மாதிரி சும்மா வெஜிடபிள்ஸை ஸ்டஃப் பண்ணி ஹேம் அண்ட் சீஸ் அந்த மாதிரி எதாவது போட்டு வச்சுருப்பாங்க. இது பாருங்கள், ரோலு, இது என்ன க்ரீம் ரோல் மாதிரி இருக்கும். மக்கள் அதை வாங்கிட்டு அப்படியே ஒரு காஃபி எடுத்து முடிச்சிருவாங்க. நான் ஜென்ரலாக வந்து போனேன்னா ஸ்பினச் அண்ட் ஃபெட்டா ரோல்னு ஒன்று இருக்கும், அது ஒன்று வாங்கிட்டு, அப்படி இல்லைன்னா இங்கே கீஷ்னு ஒன்று இருக்கும், ஸ்பினச் அண்ட் ஃபெட்டா கீஷு அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வாங்கிட்டு ஒரு காஃபி ஒன்று, லாட்டே இல்லைன்னா ஏதாவது ஃப்ளாட் ஒயிட் ஏதாச்சும் வாங்கிட்டு முடிஞ்சு. அவ்வளோதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. உங்களுக்கு நான் இது காட்டுறேன். இந்த மாதிரி ஐட்டம்ஸும் விற்குவாங்க சில நேரத்தில். இதுவும் வாங்குவேன், ஏன்னா அது இட்டாலியன் கேஃபேங்கிறனால நிறைய இட்டாலியன் ஸ்பெசிஃபிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். ஆனால் அது எல்லா கேஃபேஸ்லேயும் இருக்காது. பாருங்கள், இது இந்த மாதிரியான ஐட்டம்ஸு. இது கிட்டத்தட்ட இப்போ நான் வாங்கியிருக்கிற எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிச்சேன்ல, அந்த மாதிரியான ஐட்டம் தான் இது. நிறைய ஸ்வீட் பிரேக்ஃபாஸ்ட் தான் இங்கே சாப்பிட்றாங்க. நிறைய கேஃபேஸில் சேவரி ஐட்டம்ஸ் ரொம்ப கம்மி தான். நான் சொன்ன 1-2 ஐட்டம்ஸை தவிர, இந்த ஸ்பினச் ஃபெட்டா ரோல் அந்த மாதிரி ஐட்டம்ஸை தவிர நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸ் தான். இந்த ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் பிரேக்ஃபாஸ்ட்னு நினைக்கிறேன், அது ரொம்ப பாப்புலர் இங்கே. நம்ம இந்த பிரிட்டிஷ் ஸ்டைல் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சேவரியாக இருக்கும். பீன்ஸு அது இதுன்னெலாம் இருக்கும்ல, எக்ஸு, என்ன சொல்கிறது, ஸ்க்ராம்பிள் எக்ஸு, அப்புறம் ஹேஷ் ப்ரௌன், அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பிரிட்டிஷ் ஸ்டைலு. அதெல்லாமும் இங்கே இருக்கும், கிடைக்கும், நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும். பட் ஆன் த கோ நிறைய யாரும் அது ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. இல்லை, இப்போ நீங்கள் ஆஃபீஸ் ஆன் த வே போகிறீங்க, சைடில் ஒரு கேஃபே இருக்குது, சரி அப்படியே ஒரு 10 நிமிஷம் நடக்கும்போது அப்படியே ஏதாச்சும் கையில் ஒன்று கிராப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்கிட்டு, நான்லாம் ஆன் த வேலையே சாப்பிட்டுட்டு போயிடுவேன். சில பேர் ஆஃபீஸ் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அங்கே போய் அதுக்கப்புறமா சாப்பிடுவாங்க. இதை பாருங்கள், இது இந்த மாதிரி பன்னு, ஜாம், இதுக்கு பேர்லாம் என்னன்னு தெரியல, ஜாம் பண்ணு. நான் இந்த மாதிரி இதுக்கு பேர் ப்ரயோஷ் பண்ணு. நான் இது மாதிரி ப்ரயோஷ் பண்ணு ஏதாவது ஒன்று வாங்கிடுவேன். ஹெல்த்தியே கிடையாது, ரொம்ப அன்ஹெல்தி தான். பட் அதான் சொல்கிறேன்னே, இது வந்து இவங்க பிரேக்ஃபாஸ்ட்டை சீரியஸாக எடுத்துக்கிறது கிடையாது இந்த ஊர் மக்கள். சும்மா லைட் ஸ்நாக், ஈவினிங் ஸ்நாக் மாதிரி தான் இவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. இந்த பாருங்கள், யாரோ ஒருத்தங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி தான் ஏதாச்சும் வாங்கி வச்சு சாப்பிட்றது. இது மாதிரி ரோல்ஸ்லாம் இருக்கும். இது என்ன ரோலுன்னு எனக்கு தெரியல. நான் சொன்ன ஸ்பினச் அண்ட் ஃபெட்டா ரோல் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும், இதே ஷேப்பு, இதே சைஸ் தான். ஸ்டஃபிங் மட்டும் வேறு இருக்கும். இது என்னன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. இப்போ நான் வாங்கிட்டு, இப்போ நான் உங்ககிட்ட காமிச்சது கிட்டத்தட்ட இது இந்த மாதிரி எதுவும் நினைக்கிறேன். சரி வாங்க, ரொம்ப நேரம். ஸோ இன்னொரு 360 டிகிரி வியூ இருக்குது இதில். இது வேறு ஆங்கிளில். நான் இங்கே வந்து ஒரு 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு இங்கே போய். இந்த செக்ஷன் இல்லை, அது இப்போ புதுசாக ஏதோ கட்டியிருக்காங்க நினைக்கிறேன். இங்கே பின்னாடி இருந்தது ஒரு சீட்டிங் செக்ஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை பாருங்கள், அப்போ அந்த இமேஜில் வந்து அந்த ரைட் சைடு கொஞ்சம் கிளியராக இருந்தது, இது லெஃப்ட் சைடு கொஞ்சம் கிளியர். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இது என்னன்னு தெரியுதா? இங்கே தான் இருப்பாங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இங்கே போனோம், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து உங்களுக்கு கவரில் போட்டு கொடுத்துருவாங்க. காஃபிக்கு மட்டும் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே இந்த பக்கத்தில் ஒரு எஸ்ப்ரெஸோ மிஷின் இருக்குல்ல, அங்கே தான் ஒருத்தர் மாஸ்டர் காஃபி போடுவார். அப்புறம் இது வந்து இங்கே எல்லாருக்குமே என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா ரெகுலராக அவங்க அதுதான் சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி வந்து அவங்க டெய்லி அவங்களுக்கு இதெல்லாம் மாறாது. ரெகுலராக ஃப்ளாட் ஒயிட் குடிக்கிறாங்கன்னா ஃப்ளாட் ஒயிட்டு தான், லாட்டே குடிக்கிறாங்கன்னா லாட்டே தான். அவங்களுக்கு தெரியும் என்ன காஃபி அப்படிங்கிறது. லைஃப் டைம் அதுதான் குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ லாட்டே வித் 2 சுகர் அப்படின்னாங்கன்னா லாட்டே வித் 2 சுகர் தான் டெய்லியும் அவங்களுக்கு அதே தான்.
வேறு மாற்ற மாட்டாங்க. அதனால் இப்போ நான் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அங்கே கிட்ட கவுண்டரில் போய் நின்றுட்டு நம்ம என்ன வாங்கலாம் அப்படி இப்படிலாம் அவங்க டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா கடுப்பாயிடுறாங்க இந்த ஊர் மக்கள். தனியாக போய் நின்றுட்டு நீ என்ன வேணும்ட்டு யோசிச்சுக்கோ, ஃபஸ்ட்டு யோசிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே வா, இங்கே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி க்யூவில் நின்றுனாலும் கரெக்டாக போய் நின்றுட்டு கரெக்டாக என்ன வேணும்னு சொல்லிவிட்டு டாப்புன்னு வாங்கிட்டு அப்படியே க்யூ விட்டு வெளியே வந்துடணும். அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப டைம்லாம் வேஸ்ட் பண்ணுறதில்ல யாரும் மற்றவங்களோட இது கருதி. சரி வாங்க நான் இதை டேஸ்ட் பண்ணுவோமா? பாருங்க, இது வந்து நான் கேஃபேலேருந்து வாங்கலை, இது வந்து நான் கோல்ஸ்லேருந்து வாங்கினேன். இதுக்கு பேர் பாஷோக்கல்லா அப்படி தான் வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம. நான் இது வரைக்கும் இதை சாப்பிட்ருக்கேனான்னு தெரியல. இதை மாதிரி வேறு ஏதாச்சும் சாப்பிட்ருப்பேன், பட் இதையே சாப்பிட்ருப்பேனான்ட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. இதுக்கும் இதுலேயே வச்சுக்கிறேன். சாஃப்டாக தான் இருக்குது. உள்ள சாக்லேட் இருக்கும், ஸ்டஃப் மாதிரி ஏதோ பண்ணியிருப்பாங்க. வெளியில் இந்த மாதிரி ஐசிங் சுகராக ஏதோ நினைக்கிறேன், இது அதை போட்டிருக்காங்க. ஐயோ ஃபுல்லாக சாக்லேட் இல்லை, ஏதோ ஒரு சைடில் மட்டும் சாக்லேட் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சாக்லேட் இது பண்ணிடுவாங்க. இந்த சைடு ஒரு ஓட்டை, அந்த சைடு ஒரு ஓட்டை சாக்லேட். எப்படி சொல்கிறது, ஒரு பேஸ்ட்ரி அதுக்குள்ளே சாக்லேட் ஃபில் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் டெய்லியில் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட முடியாது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஸ்வீட்லாம் ஒரு மாதிரி டெசர்ட் மாதிரி தானே சாப்பிடுவோம். எனக்கு சேவரி இட்லி சாம்பார் தோசை இந்த மாதிரி சாப்பிட்டு தானே பழகும். பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து எனக்கு சேவரியாக இருக்கணும். அதனால் நான் சாப்பிட்றது மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பினச் ஃபெட்டா ரோல் இந்த மாதிரி கேஃபேஸ்க்கு போனால். இப்போல்லாம் வந்து சூஷி மாதிரி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இல்லைன்னா வீட்டில் ஏதாச்சும் போஹா அந்த மாதிரி எதாவது பண்ணி சாப்பிடுவேன். இல்லைன்னா பிரெட் ஆம்லெட் மாதிரி எதாவது பண்ணி சாப்பிடுவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு பெரிய கடுப்பு, அது ஒரு பெரிய தொல்லை. என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறது யோசிக்கிற இடத்துலையே அது பாதி நேரம் போயிடும். ஏன்னா இங்கே நான் இருக்கிற இடத்துல நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸும் கிடையாதா. அப்படி இருந்தாலுமே அவங்க இட்லி சாம்பார்லாம் இருக்காது. அவங்க மத்தியானம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, லஞ்சில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு பெரிய இதுதான். என்ன சாப்பிட்றதுன்னு மண்டையை போட்டு பிடிச்சிக்கிட்டு வேண்டியதாக இருக்கும். சில நேரம் இது கஞ்சி மாதிரி பண்ணி குடிச்சிருவேன். நைட் ஏதாவது ரைஸ் மாதிரி எதாவது ப்ரிப்பேர் பண்ணோம்னா அடுத்த நாள் காலையில் தண்ணி ஊற்றி கஞ்சி மாதிரி குடிச்சிட்டு சைடில் ஏதாவது தக்காளி தொக்கு மாதிரி எதாவது பண்ணி கஞ்சி மாதிரி குடிச்சிருவேன். அது பண்ணுவேன். இங்கே இது நம்ம சத்து மாவு கஞ்சின்னு இருக்குல்ல, நம்ம ஊர்லலாம் அம்மாலாம் பண்ணுவாங்க. இந்த பயிறு முளை கட்டின பயிரெலாம் வந்து எல்லாம் போட்டு இது பண்ணி அரைச்சி அது வந்து இங்கே ரெடிமேடாக விற்கிறாங்க. இங்கே ராகி மால்ட்டா ஏதோ சத்து மாவு கஞ்சின்னு நினைக்கிறேன் அது பேர். ராகி மால்ட் இல்லை, சத்து மாவு கஞ்சி, அது ஒரு பேரை மறந்துட்டேன். இங்கே லிவர்பூலில் வந்து ஒரு
ஒரு இந்தியன் கிராசரி ஷாப் இருக்குது, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். சில நேரத்தில் அது வந்து ஒரு டம்ளர் இது பண்ணி குடிச்சிருவேன். அதான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு பெரிய இதுதான், இங்கே சேலஞ்சு தான் என்ன, அட்லீஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்னும் நான் இதுக்கெல்லாம் பழகலை, இந்த மாதிரி குரசான்ட்டு, இது பான் ஷோகலா, ஹேம் அண்ட் சீஸ், அது சாண்ட்விச், இது அது நம்ம ரொம்ப பிளாண்டாக இருக்குது எனக்கு. ஒன்று ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, இல்லைனா பிளாண்டாக இருக்குது. நம்ம டங்குக்கு ஏற்ற மாதிரி இது இதுவும் இங்கே கிடைக்கல இது வரைக்கும். அதனால தான் நான் சூஷிக்கார மாதிரி எதாவது பக்கத்தில் சூஷி ரெஸ்டாரண்ட்ஸ்னால் டப்புன்னு ஒரு சின்ன சூஷி ரோல் மாதிரி வாங்கிக்கிட்டு அது அப்படியே சிக்கன் கட்ஸு ரோல் அந்த மாதிரி எதாவது வாங்கி சாப்பிட்ருவேன். நல்ல வயிறும் நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ரைஸில் பண்ண எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் வயிறு நிறைஞ்சிரும். அப்புறம் அப்படியே ஒரு காஃபி மாதிரி எதாவது வாங்கி குடிச்சிருவேன். சரி, ரைட்டு. இந்த வீடியோ ரொம்ப நீளமாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.